டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி சின்னதாக தான் இருந்தது, ரொம்ப பெரிய தக்காளி கிடையாது. அதை கழுவிட்டு இந்த நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிராஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன். வாங்க அதில் என்ன செய்யலாங்கிறது பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இந்த பிரிஞ்சி இலையை அதில் போட்டுட்டு இந்த கார்லிக்கையும் இதில் போட்டுறேன். போட்டு கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து இந்த கேரட்டை போட்டுட்டு இந்த தக்காளி இதில் வைக்கிறேன். அப்படி வச்சு 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுடலாம். இதை குக்கர் மூடி ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ்